தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எதற்கும் அஞ்சாதவர்கள், தைரியமானவர்கள், ஏழை எளிய மக்களை பாதுகாப்பவர்கள் என்ற வரிசையில் இங்கே படங்களாகவும் படமாக இருக்கின்ற புகைப்படத்தின் மத்தியில் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆட்சியில் இருக்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர், சீதாராம் யெச்சூரி பல தலைவரோடு ஆலோசித்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லுகின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திட்டம் என்பது உலக தலைவர்களால், ஆய்வறிஞர்களால் பாராட்டு பெற்ற திட்டம். இந்த திட்டம் என்பது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது, சீனாவுக்கு அடுத்த மக்கள் தொகை கொண்ட நாடு இந்திய பெருநாடு. இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடியும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் எல்லாம் கட்டுரை எழுதினார்கள். ஆனால் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இந்தியா எப்படி தப்பியது என்று அசீஸ் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வறிஞர் எழுதினார். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லை என்றால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடிந்திருப்பார்கள். இந்தியாவை காப்பாற்றிய திட்டம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று பல ஆய்வறிஞர்கள் பிறகு கட்டுரை எழுதினார்கள்.